நான் சூழ்நிலை நீங்கள் வேலை விட்டு போங்க சார். தமிழுக்காக மட்டும் இருக்கிறாங்க சார். இவர்களெல்லாம் எந்த ரொம்ப பண்றாங்க சார். தமிழ் வேணாம், நாங்க ஆந்திர பிரதேசத்துக்கு போறோம். நீங்க சாதனை போங்க, வெளியே போங்க. சொல்லுங்க. வாய் மூடி நினைக்கிறீங்க, என்ன பண்ணிடுவாங்க சொல்லுங்க. எடுக்க சொல்லுங்க சார். சூப்பர் வேணாம். அவனா யாருன்னா வாயில பேசுறாங்களா? அப்புறம் கத்தி நிக்கிறீங்களா? நீங்களும் பேசுங்களாம்பா. சார் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்பயே நான் சொல்றேன் நிறைய மாட்டேன். நீங்க போன பின்னாடி எங்களை நிறுத்திட்டாங்க. வந்து வேலை வந்து நிறுத்திட்டாங்க. சரி சரி. வேற வேலை விட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அல்லாதான் சொல்லணும், அல்லாதான் சொல்லுங்க. அவங்க வரிய என்னென்ன நடக்குதுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். முன்னாடி வந்து சொல்லுங்க. நீ முன்னாடி வந்து சொல்லுங்க. நான் இதை ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஆளை மாற்றணும். இவங்க 3 பேர் எங்களை கண்டவே அவர்கள் மற்றவங்க யாரும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ணுறதில்லை. ரஞ்சித் இவங்க 3 பேர் தான் எங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது. வண்டியை சாவி வச்சுட்டு வெளியே போவோம். உன்னை எதிரில் ஃபோட்டோ எடுக்கணுமோ எடுத்து உன்னை நான் உடனே வேலை விட்டு கொடுக்கலையானா அப்போ இதுல பாதி பேர் நின்றுட்டாங்க சார். டிரைவருங்க இன்னைக்கு இந்த வண்டியை ரெடி பண்ணி ஓட்டுறாங்களா ஆட்டா, உடனே அந்த ஆட்டோ ரெடி ஆகுதுமே அவங்கள இறக்கிட்டு சாவியை கொடுங்கன்னு ஆந்திராக்காரருக்கு கொடுத்துட்றாங்க. எங்க வீட்டுல 3 ஆம்பளைங்க நின்றுட்டாங்க சார். 10 வருஷமா சேர்த்து மாட்டோம். தமிழ்காருக்கு இல்லையா இப்போ மூட்டை தூக்குறாங்க சார். அவங்க சத்தியமாக்காரங்க பேர் ஆந்திராக்கார் 40 பேரும் வெளியே போயிட்டா கண்டிக்கிறாரு. கண்டிச்சா கூட அந்த சாருக்கு பிரச்சனை ஆமா சார். இதுதான் நாங்கள் அந்த சார் மேல நாங்கள் குறை சொல்றோம் சார். அந்த சார் போய் சொன்னாலும் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. எங்களுக்கு கஷ்டம் நீங்க யாருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க எந்த அதிகாரிகளை பாக்குறீங்களா பாருங்க. அங்க போயிட்டு எந்த அதிகாரிகளை பாருங்க.
காலையிலே வாங்க 6 மணிக்கு வரணும்னா 8 மணி வரையும் 8 மணி ஆயிடுச்சு. அவன் கேட்காம யார் வந்தா இவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி இருக்கு சார், அதனால இவங்க பேசுறாங்க. உத்தர பேசுங்க அமைதியா நம்ம தான் பேசுறாங்க. யார் எடுத்துட்டு அவங்களை மாற்ற சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருக்கோம் அவங்க டேரக்ட் எப்படி சொல்லியிருக்கோம். இப்போ கூட மேடம் இந்த மீட்டிங் சார் என்ன சார் இது கேளுங்க சார், இந்த மீட்டிங் மற்றவங்க எல்லாருமே வராங்க. இப்போ நாம் யாருக்கு சொல்லி கொடுக்குறதால நான் வர வச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ எல்லாரும் வேலை செய்கிறவங்களை வந்து வர சொல்லுங்கன்றதுக்காக தான் நான் வர வச்சுருக்கேன். இல்லை இப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? எல்லாரும் நாங்கள் ஒரு ஒருத்தரா வந்து சொன்னதுனால தான் சார் நாங்களே வந்தோம். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியவே தெரியாது. 10 பேர் தாங்க உனக்கு உனக்கு ரொம்ப தெரியுமா? யார் அளவுக்கு யார் கேட்டோம்னு உனக்கு என்ன சைட்ல தள்ளுறாங்களா? பாருங்க கரெக்டாக பேசுங்க. ஒரு நிமிஷம் அதிகாரிகளை நீங்கள் வந்து சைலண்டாக இருக்கணும், அவ்வளோதான். 8 மணிக்கு 9 மணி கையெழுத்து போட்டு போறது நீங்களா நாங்களா? யார் போறது கையெழுத்து போட்டு? கண்ணம்மா போவா, நீ போவ, நாங்கெல்லாம் அப்படி போக மாட்டோம். 5 மணிக்கு வந்தா 5 மணிக்கு போறோம். இல்ல நான் இப்ப அங்க வா வாங்கம்மா. அம்மா நீங்கள் அன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் தெரியாதாப்பா? ஒரு நிமிஷம் ஆஃபீஸ் தெரியுமா? தெரியும். ஏன் வந்து என்கிட்ட பாருமா, ஒருத்தர் மேலே நீங்கள் அந்த மாதிரி குறை வந்து நீங்கள் கேட்டாதானே நம்ம சொல்ல முடியும். திரும்பி இல்லை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் SI and SS வேலை அந்த சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா? கான்ட்ராக்ட் வேலை செய்யுங்க. இப்போ இந்த புது கான்ட்ராக்ட் வந்து 4 மாசம் ஆச்சுன்னு சொன்னாங்க. திருப்பி கான்ட்ராக்ட் யாரும் பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க. முப்பது 40 கிலோமீட்டர்ல இருந்தே வரணும். நாங்க 17 வருஷமா செய்யணும் சார். நாங்கள் வேலை வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என் பசங்கெல்லாம் படிக்கிறாங்க, வேலை இல்லாத இருக்காங்க. எங்களுக்கு சம்பளம் சேலரி மட்டும் கொஞ்சம் சேர்த்து போடுங்க சார். எல்லா பக்கமும் போடுற மாதிரி எங்களுக்கும் போட்டுக்கோங்க சார். சேலரி தான் சார் கம்மியாக இருக்குது சார். யார்
சொல்லணும். ஒரு நாள் கலந்து பட்டன் விட்டுட்டு பஸ் ஏறி தான் வரேன். பைபாஸ் பஸ் ஏறி தான் வரேன் சார். ஓகே. ஒரு பஸ் தான் சார். இப்போ நீங்க இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்யறீங்களா? அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க இவங்க யாரும் பேசவே மாட்டாங்க. ஜென்ஸுங்க பேச மாட்டீங்களா? நீங்க கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்கா? லேபர் ஆஃபீஸர் யாரு வந்திருக்காங்க? லேபர் டிபார்ட்மெண்ட் இவங்க நோட்டிஃபிகேஷன்ல என்ன இருக்கு? வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இது கையில தராங்களா இல்ல பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு வரும் மாசம்? எத்தனை நாள் வேலை செஞ்சா? மாசம் கரெக்டாக 31 நாள் வேலை செய்யும். இல்லை யாராவது 2 பேர் மெசேஜ் காட்டுங்க. சேலரி மெசேஜ் பேங்க்ல இருந்து சேலரி போட்டா மெசேஜ் வரும் இல்லையா? 2 பேர் மட்டும் காட்டுங்க. $9,000 தான் இருக்குங்களா? எத்தனை நாள் லீவ் போட்டீங்க? ஒரு நாள் லீவ் போட்டா $9,000 இல்லை இது என்ன காசு போட்டுட்டா மெசேஜ் வரும், போடலன்னா மெசேஜ் வராது. அதனால செக் பண்ணீங்க கேட்கறேன். சில பேர் செக் பண்ணியிருந்தாங்க, சில பேருக்கு வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகல. சில பேர் செக் பண்ணாங்க. யார் இருந்தா? சில பேர் போகாம சும்மா ஜாலியாக பேசிட்டு போலாம் அப்படின்னா வரல. இந்த பிரச்சனை கேட்டு அது சரி செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். அது நீங்க வந்து உண்மையை சொன்னாதான். இப்போ வரலன்னு சொன்னா மேடம்கிட்ட சொல்லி அதை வர வைக்கணும். மெசேஜ் மாசம் மாசம் வர வைக்கணும். அது எவ்வளவு இருக்குன்னு பார்த்து உங்கள்கிட்ட சொல்ல சொல்லுவோம். அதை விட்டு எல்லாமே நீங்க 4 பேர் எவ்வளோ ஒரு 50-60 பேர் யாருமே தெரியாது, செக் பண்ணல. நீங்க சில பேர்லாம் செக் பண்ணிட்டாங்க அப்படின்றீங்க. உங்களை பத்தி பேசுறீங்க. எல்லா பக்கமும் சில பேர் ஆகும், சில பேர் ஆகும். நீங்களா சொல்லுங்க, உங்க என்னங்க குறைகள் இருந்தா சொல்லுங்க, உங்க பிரச்சனை சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். இந்த மீட்டிங் வந்து சாதாரண ஒரு கேள்வி கேட்டு ஒரு நாங்க விளையாடுறோம், ரிப்போர்ட் நாங்க தரோம். அதை விட்டு அங்கிருந்து இங்க வந்து கேட்டு இருக்கிற கேள்வி நாங்க என்ன கேட்கணும்? இஎஸ்ஐ நம்பர் தெரியுமா எல்லாருக்கு? என்ன சொல்லுங்க மாமா, என்ன சொல்லுங்கம்மா. இப்போ செய்யற அது எத்தனை பேர் இருக்காங்க? 2, 7, 10, 12, 15, 20 பேர் போயிருக்காங்க. 20 பேர் இவங்களுக்கு சேர்த்து 587 பேர் நீங்க அந்த இல்ல பாத்துறாங்க. அது 20 பேர் வச்சிருக்காங்க. இவங்க 20 பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. அங்க எது கேட்டாலும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு. உங்களுடைய சட்டம் கொடுத்தாலும் இந்த பேண்ட் ஷர்ட் சேர்த்தா சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட் ஷர்ட் தான் உங்களுக்கு சட்டம் மட்டும்தான். எதுக்கு வேண்டாம் சொன்னீங்க நீங்க? சட்டா உங்களுக்கு